I thank the Lord for giving me this opportunity to stand before you to bring the word. தேவனுடைய வார்த்தையை நான் பகிர்ந்து கொடுப்பதற்கும் உங்கள் முன்பதாக நிற்க இந்த தருணம் கிடைத்ததற்கும் நான் மிகுந்த நன்றியுள்ளவனாக இருக்கிறேன். I request you all to uphold me in your prayer, that the Lord would cover me under his wings and lead me with his spirit, that I might speak the word boldly from this place, and that we may all be edified. தேவன் தாமே அடியேனை தம்முடைய சிறகுகளின் கீழாக மறைத்து அவருடைய ஆவியானவராலே தம்முடைய வார்த்தையை நம் அனைவருக்கும் பிரயோஜனம் உள்ள வகையிலே கொடுக்கவும், அடியேனை பலப்படுத்தவும், தைரியத்தோடும் தேவனுடைய வார்த்தையை இடத்திலிருந்து பகிர்ந்து கொடுக்கவும் கர்த்தர் பலப்படுத்தும்படி ஜெபிக்க கேட்டுக்கொள்கிறேன். I would be running almost 25 minutes late, so I request you, with the translation is going to be a little difficult. If time shoots, I pray that I request you that you would give me some more time that I might finish, because it's very difficult to finish a message in 15 minutes. ஏறக்குறைய 25 நிமிஷம் நாம் காலதாமதமாக சென்று கொண்டிருக்கிறோம். ஆகவே தயவாக மொழிபெயர்ப்போடு செல்வதனாலே நீங்கள் சற்று பொறுமையுடன் அமர்ந்திருக்க இந்த செய்தியை கேட்குமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன். Initially, as I was praying and preparing, I thought I would speak on a very important topic called brokenness. உடைக்கப்பட்ட நிலைமை என்ற தலைப்பில் இருந்துதான் நான் பேச வேண்டும் என்று சொல்லி நான் அதிகமாய் தியானம் செய்து வந்தேன். But as I was preparing, the Lord very specifically led me to speak from this particular portion, which is a very, very important portion and a basic and fundamental doctrine that we all know. ஆனால் அதை குறிப்பிட்டு நான் தியானித்து வரக்கூடிய வேளையிலே நான் கர்த்தர் மற்றொரு பகுதியிலிருந்து அடிப்படை சத்தியமாக இருக்கின்ற வேறொரு பகுதியிலிருந்து அதனை செய்தியை கொடுக்கும்படியாக அதிகமாய் தியானிக்கும்படி கர்த்தர் என்னை வழிநடத்தினார். This study is from the wonderful epistle of John. இந்த குறிப்பிட்ட செய்தியானது நாம் யோவான் நிருபத்திலிருந்து அமைந்திருக்கின்றது. Many people consider the epistle of 1 John to be the very basic foundational truth found there. அடிப்படையாக இருக்கக்கூடிய சத்தியங்கள் நிறைந்திருக்கின்ற ஒரு நிருபமாக 1 யோவான் நிருபத்தை அநேகர் கருதுவதுண்டு. I remember as a young Christian growing up, when I was saved, Uncle Chot was the person whom I got saved through, and a few others also told me, now that you have saved, it's time that you read 1 John. நான் சிறு பிராயத்தில் இருந்த நாட்களிலே அங்கிள் சோட் அவர்களுடைய செய்தியின் மூலமாக ரட்சிக்கப்பட்ட நாட்களிலே அவரும் அதே போல இருக்கக்கூடிய அநேகரும் எனக்கு ஆலோசனை சொன்னது என்னவென்றால், நீ இப்பொழுது அடிப்படையாக இருக்கின்ற இந்த 1 யோவான் நிருபத்தை வாசித்து தியானிக்கும்படி எனக்கு உற்சாகப்படுத்தினார்கள். In other words, they said, now that you're saved, so the first part of what you're supposed to be doing is done. Now you need to grow in truth. So this is a basic fundamental truth that you have to learn. ஆகவே அவர்கள் சொன்னதனுடைய காரணம் என்னவென்றால், இப்பொழுது நீ ரட்சிக்கப்பட்டிருக்கிறாய், அதனுடைய முதல் பகுதி ஏற்கனவே நீ செய்து விட்டாய், அதிலிருந்து பின்பதாக வரக்கூடிய அடிப்படை சத்தியத்தை கற்றுக்கொண்டு அதிலிருந்து வளர்கின்ற விஷயமாக இருக்கின்ற இந்த 1 யோவானை நீ கற்றுக்கொண்டு தியானிக்க வேண்டும் என்று அவர்கள் சொன்னார்கள். And why is it so fundamental here? அது ஏன் மிக அடிப்படையாக இங்கே சொல்லப்படுகின்றது? Because there's a lot of basic knowledge that is there about how a real Christian has to live his life. உண்மையான கிறிஸ்தவன் தன்னுடைய வாழ்க்கையில எப்படியாக ஜீவிக்க வேண்டும் என்பதை பற்றி இருக்கக்கூடிய அடிப்படையான அநேக சத்தியங்கள் இந்த நிருபத்திலே அமைந்திருக்கின்றது. There are certainly many subtleties and profound elements in this, minor elements in this epistle. இந்த நிருபத்திலே மிக நுட்பமாக இருக்கக்கூடிய சில மறைந்திருக்கக்கூடிய கருப்பொருள்கள் நமக்கு அமைந்திருக்கின்றதை நம்மால் பார்க்க முடியும். In this book, it's almost an unending supply of spiritual truth. இந்த குறிப்பிட்ட புத்தகமானது நமக்கு முடிவில்லாத இருக்கக்கூடிய இறை சத்தியங்களை நமக்கு பொதிந்து வைத்திருக்கக்கூடிய கொடுக்கக்கூடிய நிருபமாக இருக்கின்றது. And every time you keep reading this over and over again, you find this revealing itself more and more the more diligently you study this word. ஒவ்வொரு முறையும் நீங்கள் இந்த நிருபத்தை நீங்கள் கூர்ந்து கவனித்து படித்து வரும் நேரத்திலே ஒவ்வொரு முறையும் அது நமக்கு எதுவாக இருக்கின்ற புதிய சத்தியங்களை நமக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றது. That is my experience from this book. அதுதான் இந்த நிருபத்தை பற்றி என்னுடைய வாழ்க்கை அனுபவமாகும். There is a clear truth on the surface of this book which goes through as a theme. ஒரு தலைப்பாக நாம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஒரு குறிப்பிட்ட கருப்பொருள் இந்த புத்தகத்தின் ஊடாக கடந்து செல்கிறது நீங்கள் பார்க்க முடியும். But more below in depth, when you go again over and again over the same verses, you would find a lot of in-depth truth that we find. ஆனால் மீண்டும் மீண்டுமாக இந்த புத்தகத்தை அதனுடைய வசனங்களை வாசித்து நீங்கள் தியானிக்கும் பட்சத்திலே அதில் அதிக ஆழமான சத்தியங்கள் அடங்கி இருக்கின்றதை நீங்கள் காண முடியும். The first time I spoke about from this book many years ago, அநேக வருஷங்களுக்கு முன்பதாக இந்த நிருபத்திலிருந்து அடையன் செய்தி கொடுத்த பொழுது I spoke on the fellowship and relationship that this book talks about. இந்த குறிப்பிட்ட புத்தகம் நமக்கென்றும் பேசக்கூடிய ஐக்கியத்தையும் அதனுடைய
relationship. அதனுடைய உறவையும் குறித்து நமக்கு பேசுகின்றதே I சொன்னேன். talked at that time, if I remember, from the the epistle of John, the first chapter, verses 5 downwards. அந்த எனக்கு ஞாபகம் இருக்கும் என்று சொன்னால் அந்த குறிப்பிட்ட நாளிலே 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் துவங்கி நான் பேசினது ஞாபகம் உண்டு. I remember that because I went through the notes when I was preparing this. இதை நான் ஆயத்தம் செய்த ஒரு நேரத்திலே அந்த குறிப்பிட்ட நோட்ஸை நான் எடுத்து மீண்டுமாக நிதானித்து I speak about our fellowship with God and our fellowship with fellow believers and how our fellowship and our relationship should be with the world. நாம் தேவனோடு இருக்கக்கூடிய ஐக்கியத்தையும் அதே போல சக விசுவாசிகளோடு கூட இருக்கக்கூடிய ஐக்கியத்தையும் நான் குறிப்பிட்டு பேசி பின்பதாக உலகத்தோடு எப்படி நாம் ஐக்கியப்பட வேண்டும் உறவு கொள்ள வேண்டும் என்பதை குறிப்பிட்டு அந்த நாளில் நான் பேசினேன். Now today I would like to turn our attention to the verses from the second chapter of this epistle, from verse 7 down to verse 11. ஆகவே இந்த நாளிலே நான் 2ஆம் அதிகாரம் 7வது வசனம் துவங்கி 11வது வசனம் வரைக்குமாக நான் தியானிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். As we ponder upon these verses, I would also like somebody to also read 1 John 5:13. அதே நேரத்திலே இந்த வசனங்களை தியானிக்கும் பொழுது 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 13வது வசனத்தையும் நீங்கள் வாசிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். 1 யோவான் 5:13. உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று நீங்கள் அறியவும் தேவகுமாரனுடைய நாமத்தின் மேல் நீங்கள் விசுவாசமாயிருக்கவும் தேவகுமாரனுடைய நாமத்தின் மேல் விசுவாசமாயிருக்கிற உங்களுக்கு இவைகளை எழுதியிருக்கிறேன். 1 யோவான் 2:7 முதல் 11 வரை. சகோதரரே, நான் உங்களுக்கு புதிய கற்பனையை அல்ல, ஆதி முதல் நீங்கள் பெற்றிருக்கிற பழைய கற்பனையே எழுதுகிறேன். அந்த பழைய கற்பனை நீங்கள் ஆதி முதல் கேட்டிருக்கிற வசனம்தானே. மேலும் நான் புதிய கற்பனையையும் உங்களுக்கு எழுதுகிறேன். இது அவருக்குள்ளும் உங்களுக்குள்ளும் மெய்யாயிருக்கிறது. ஏனென்றால் இருள் நீங்கி போகிறது, மெய்யான ஒளி இப்பொழுது பிரகாசிக்கிறது. ஒளியிலே இருக்கிறேன் என்று சொல்லியும் தன் சகோதரனை பகைக்கிறவன் இதுவரைக்கும் இருளிலே இருக்கிறான். தன் சகோதரனிடத்தில் அன்பு கூறுகிறவன் ஒளியிலே நிலை கொண்டிருக்கிறான், அவனிடத்தில் இடரல் ஒன்றும் இல்லை. தன் சகோதரனை பகைக்கிறவன் இருளிலே இருந்து இருளிலே நடக்கிறான், இருளானது அவன் கண்களை குருடாக்கினபடியினால் தான் போகும் இடம் இன்னதென்று அறியாதிருக்கிறான். A lot of profound truths which we'll be pondering further when we read these portions. இந்த பகுதி நாம் தியானித்து வரும் நேரத்தில் இன்னும் சற்று ஆழமாக இருக்கக்கூடிய சில சிந்தனைகளை இதன் மூலமாக கற்றுக்கொள்ள போகிறோம். But when we read the first verse that Dinesh read now, was 1 John 5:13. முதலாவதாக வாசித்த 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலே it's typical of how John writes all his books. தன்னுடைய எல்லா நிருபங்களின் புத்தகங்களிலும் அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதுகின்ற அதே முறையை பயன்படுத்துகின்றதை காண்கிறோம். While he writes certain truths, ஏன் அவர் சில சத்தியங்களை எழுதுகிறார்? while he writes these truths, இந்த சத்தியங்களை அவர் எழுதும் பொழுது he also writes the purpose of why he writes it. தான் ஏன் இந்த சத்தியங்களை எழுதுகிறோம் என்பதனுடைய நோக்கத்தையும் இவர் எழுதுகிறார். Read that verse again, chapter 5 verse 13. மீண்டுமாக 1 யோவான் 5:13 வாசிப்போமே. How does it start? அது எப்படி ஆரம்பிக்கிறது? 1 John 5:13. Yeah, okay. Here in it starts in the English version, which says, I have written this to you who believe in the name of the Son of God, so that you may know இதிலே நீங்கள் you have eternal life. கடைசியில வாசிக்கும் பொழுது இதை நீங்கள் உண்டென்று நீங்கள் விசுவாசமாய் இருக்கவும் தேவன் குமார் நாமத்தின் மேல் உங்களுக்கு இவைகளை எழுதியிருக்கிறேன் என்று சொல்கிறார். That you may know. நீங்கள் அறியவும். That is what he said. That the purpose that he's writing it, that you may know. And what does he say that he wants you to know? அவர் எழுதியிருப்பதனுடைய காரணம் என்ன? நீங்கள் இதனை அறிய வேண்டும் என்று சொல்கிறார். அப்பொழுது எவைகளை எழுதியிருக்கிறார்? That you may know that you have eternal life. நீங்கள் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று அறியவும். Why is he writing this? அவர் ஏன் இதனை எழுதுகிறார்? To whom is he writing this? யாருக்கு இதனை எழுதுகிறார்? He is writing to the believers. அவர் விசுவாசிகளுக்கு எழுதுகிறார். And he says, now that you are saved, இப்பொழுது நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறதுனாலே the purpose of me writing this, நான் உங்களுக்கு எழுதியிருப்பதனுடைய காரணம் நோக்கம் என்னவென்றால், and all these truth, இந்த எல்லா சத்தியங்களும் is that you have the assurance that through this belief and by the obedience of the word, that you have the assurance of eternal life. இந்த நம்பிக்கையினுடைய சத்தியத்தின் அடிப்படையில் அதற்கு கீழ்ப்படிதலின் மூலமாக அவருடைய வார்த்தையின் கீழ்ப்படிதனாலே நீங்கள் நித்திய ஜீவனை பெற்றிருக்கிறீர்கள் என்ற ஒரு உறுதியை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் என்று எழுதுகிறார். Just to compare this and to understand the pattern of his writing, we will turn also to Gospel of John chapter 20 verse 31.
அவர் எழுதுகின்ற அவருடைய எழுத்தின் முறையை குறித்து நாம் சற்று பார்ப்பதற்கு யோவான் சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் அதனுடைய 31வது வசனத்தையும் நாம் பார்ப்போமே. யோவான் சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 31வது வசனம். இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாகவும் விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படியாகவும் இவைகள் எழுதப்பட்டிருக்கிறது. Why am I writing this? நான் ஏன் இதனை எழுதுகிறேன்? That you know who Christ is. கிறிஸ்து யார் என்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று விரும்புகிறேன். I want you to know that through Christ and belief in Christ as accepting him as your personal savior, that you will have eternal life. கிறிஸ்துவின் மூலமாக அவர் மேல் விசுவாசம் வைக்கின்றதன் மூலமாக நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதையும் இவ்விடத்தில் குறிப்பிடுகிறார். This is the pattern that John always follows when he writing his book, that he writes the purpose of his writing when he writes the book. யோவான் எப்பொழுதெல்லாம் தனது நிருபங்களை தன்னுடைய புத்தகங்கள் எழுதுகின்றாரோ அதனுடைய காரணத்தை எழுதுவது அவருடைய பழக்கமாக இருக்கின்றதையும் அவருடைய எழுத்து முறையில் இருந்து நாம் கற்றுக்கொள்ள முடிகிறது. When I talk to certain people, ஒரு சில இடத்துல நான் பேசின பொழுது they say hope that I will receive eternal life. எனக்கு நித்திய ஜீவன் கிடைக்கும் என்று நம்புகிறேன் என்று சொல்கிறார்கள். John says we can know we have eternal life. ஆனால் யோவான் சொல்லும் பொழுது நமக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று நாம் அறிந்து கொள்ள முடியும் என்று குறிப்பிடுகிறார். There's a difference of knowing for sure that you have eternal life and for you hoping that you would have eternal life. எனக்கு நித்திய ஜீவன் கிடைக்கும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு உண்டு என்று சொல்வதற்கும் எனக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்வதற்கும் பேர் வித்தியாசம் உண்டு. Our certainty is based on God's promise that he has given to us, where he himself has promised us eternal life through his son. தமது குமாரன் மூலமாக நித்திய ஜீவனை நமக்கென்றும் கொடுத்திருக்கின்ற அவருடைய திரு வார்த்தையின் மூலமாகவே நமக்கு நித்திய ஜீவன் உண்டு என்ற நம்பிக்கையும் நம்முடைய வாழ்க்கையிலே பிறக்கின்றது. Eternal life is not based on a feeling but on facts. நித்திய ஜீவன் என்று சொல்வது ஏதோ உணர்வுகளின் அடிப்படையில் அமைவதல்ல, மாறாக சத்தியத்தின் அடிப்படையிலே அமைந்திருக்கின்றது. You can know you have eternal life if you believe God's truth. தேவனுடைய சத்தியத்தை நீங்கள் விசுவாசிப்பீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்பது உறுதியாகும். If you aren't sure that you're a Christian, நீங்கள் கிறிஸ்தவன் என்பதை நீங்கள் நம்புவீர்களானால் ask yourself, உங்களை நீங்கள் கேட்டு பாருங்கள். honestly commit your life உண்மையாகவே to him. உங்களுடைய வாழ்க்கையை அவருக்கு அர்ப்பணித்து Ask yourself whether you have actually surrendered your life to him and accepted him as your savior and lord. உண்மையாகவே நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை அவருக்கென்று அர்ப்பணித்து அவரை உங்களுடைய வாழ்க்கையினுடைய இரட்சகராக கர்த்தராக ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்டு பாருங்கள். If yes, அப்படி இருக்குமானால் you know by faith that you are indeed a child of God. நீங்கள் நிச்சயமாகவே தேவனுடைய பிள்ளை என்பதை நீங்கள் விசுவாசத்தின் மூலமாய் புரிந்து கொள்ள முடியும். And that is what we read in John 20 verse 31. அதைத்தான் யோவான் சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 31வது வசனத்திலே நம்மால் பார்க்க So முடியும். here we see the distinction here. When John writes the gospel, he is writing to people who are just converted or yet to be converted. இங்கே யோவான் எழுதுகின்ற நேரத்தில் இப்பொழுது சற்று மனம் திரும்பி இருக்கக்கூடிய நபர்களுக்கு அல்லது மனம் திரும்ப போகின்ற நபர்களுக்கு எழுதுகிறார். And he's trying to lead them to faith in Christ. அவர்களை கிறிஸ்துவினுடைய விசுவாசத்திற்கு நேராக வழிநடத்துகிறார். But when it comes to the epistles, ஆனால் நிருபங்களுக்கு வரும் பொழுது, as we read in John 5:13, he tells us he's talking to people who have already come to the faith in Christ. யோவான் நிருபம் 5ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலே ஏற்கனவே விசுவாசித்து கிறிஸ்துவுக்குள் வந்தவர்களுக்காக அவர் எழுதுகிறார். And he is trying to lead them into deeper understanding and a maturity in life. இங்கே ஜீவியத்திலே ஆழமாக இருக்கக்கூடிய புரிந்து கொள்ளுதலுக்கு நேராக ஒரு பக்குவத்திற்கு நேராக அவர்களை வழிநடத்துகிறார். If I'm right, I think John uses the word know almost 38 times in this book. இந்த குறிப்பிட்ட நிருபத்திலே தன்னுடைய நிருபங்களில் அப்போஸ்தலனாகிய யோவான் ஏறக்குறைய 38 முறை நோ அறிந்து கொள்ளுதல் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார். Again and again in his both in his gospels and his epistles, he is repeatedly saying, using this word again and again, saying know that this is what happens, or know that this is what the Lord says, know that, and this is how he goes on writing the books. தம்முடைய சுவிசேஷத்திலும் அதே போல நிருபத்திலே நாம் வாசிக்கும் பொழுது யோவான் மீண்டுமாக அறிந்து என்ற வார்த்தையை நீங்கள் இதை அறிந்து கொள்ளுங்கள், இதை நீங்கள் உணர்ந்து அறிந்து கொள்ளுங்கள் என்று அங்கே மறுபடியும் அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறதை காண முடியும். Probably the style of John is always to compare and contrast. எப்பொழுதுமே யோவான் எழுதக்கூடிய முறை என்னவென்று சொன்னால் ஒன்றை ஒப்பிட்டு அதனுடைய வேற்றுமையை குறிப்பிடுவதாக இருக்கிறது. So when he says or when he means, do you know or know this, உங்களுக்கு இது தெரியுமா, நீங்கள் இதனை அறிந்திருக்கிறீர்களா என்று அவர் கேட்கும் பொழுது in his mind தன்னுடைய மனதிலே he is conveying
that there could be some people who don't know this truth. ஒருவேளை ஒரு சிலருக்கு இந்த குறிப்பிட்ட சத்தியம் அறிந்திராமல் போவதற்கு வாய்ப்புண்டு என்று அவர் எழுதுகிறார். So I am compelling you that you may be taking an effort to know more about this. That is his intention. அது நிமித்தமாக நீங்கள் இந்த சத்தியத்தை அறிந்து கொள்ளும்படியாக புரிந்து கொள்ளும்படியாக இன்னும் சற்று முயற்சி எடுங்கள் என்றுதான் அவர் இந்த நிருபத்தை எழுதுவதிலே You see, even in the epistles, we see he contrasts between light and darkness. நீங்கள் நிருபத்திலும் 1 verse 5. நிருபத்திலே வாசிக்கும் பொழுது 1 அதிகாரம் 1 யோவான் 1 அதிகாரம் 5வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது அவர் வெளிச்சத்திற்கும் இருளுக்கும் ஒப்புமைப்படுத்தி எழுதுகிறார். 2, 7 and 8 we see he compares between the new and the old commandment. இரண்டாம் அதிகாரம் 7 8வது வசனத்தை வாசிக்கும் பொழுது புதிய கற்பனைக்கும் பழைய கற்பனைக்கும் இருக்கின்ற வேற்றுமையை குறிப்பிட்டு எழுதுகிறார். 2, 15 and 16 he talks about the loving the Father and loving the world. இரண்டாம் அதிகாரம் 15வது வசனத்திலே உலகத்தை நேசிப்பதும் பிதாவை நேசிப்பதையும் குறிப்பிட்டு எழுதுகிறார். 2, 18 and 22 he talks about love for Christ and things that are contrary to Christ, which is anti-Christ. இங்கே இரண்டாம் அதிகாரம் 22வது வசனத்திலே கிறிஸ்துவை நேசிப்பதும் கிறிஸ்துவுக்கு எதிராக இருக்கக்கூடியவற்றை நேசிப்பதும் அல்லது எதிர் கிறிஸ்துவாக விளைகின்றதை குறிப்பிட்டும் ஒப்புமைப்படுத்தி எழுதுகிறார். 15 and 16 he talks about love and hatred. மூன்றாம் அதிகாரம் 15வது வசனத்திலே அன்பையும் அதே போல இருக்கின்ற வெறுப்பையும் ஒப்பிட்டு எழுதுகிறார். In 4, 1 to 3 he talks about true false prophecy and false prophecy. நான்காம் அதிகாரம் 1 முதல் 3 வரைக்குமாக அங்கே இருக்கின்ற கள்ள தீர்க்க தரிசனத்தையும் உண்மையான தீர்க்க தரிசனத்தையும் ஒப்புமைப்படுத்துகிறார். In 4, 18 and 19 he talks about love and fear. நான்காம் அதிகாரம் 18 19வது வசனத்திலும் அன்பையும் பயத்தையும் ஒப்பிட்டு எழுதுகிறார். So whenever he is trying to talk about these contrasting things, he is saying you better know about these things. எப்பொழுதெல்லாம் அவர் இவ்வேறாக ஒப்புமைப்படுத்தி வேற்றுமையாக எழுதும் பொழுதெல்லாம் இவைகளை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் என்று எழுதுகிறதை நாம் காண்கிறோம். So here is a book written for the purpose of giving us confidence that we are saved. நாம் ரட்சிக்கப்பட்டோம் என்ற ஒரு உறுதியை கொடுப்பதற்காக இதோ இங்கே நமக்கு ஒரு நிருபம் முன் வைக்கப்பட்டிருக்கிறது. Now that we know that we are saved, that leads to another purpose. நாம் ரட்சிக்கப்பட்டோம் என்ற ஒரு உறுதி இருக்கிறதுனால இப்பொழுது நமக்கு நேராக வேறொரு நோக்கத்தை முன்வைக்கின்றது. Or another fulfillment. அல்லது மற்றொரு நிறைவாக்குதலை. 1 John chapter 4. 1 யோவான் 4 அதிகாரம். These things we write that your joy may be complete. உங்களுடைய சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதியிருக்கிறேன். This is how he starts. அவனமாய் அதை சொல்லிதான் ஆரம்பிக்கின்றார். You certainly cannot have complete joy if you are not sure of your spiritual condition. உங்களுடைய ஆவிக்குரிய நிலைமையை தராதரத்தை நீங்கள் சரியாக புரிந்து கொள்ளாவிட்டால் நீங்கள் நிச்சயமாக நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறீர்களா இல்லை என்பதை கண்டறிய முடியாது. John has written the epistle in an attempt to give us joy, the complete joy of knowing who you are as a real Christian. உண்மையான கிறிஸ்தவனாக நீங்கள் யாராக இருக்கிறீர்கள் என்பதை குறிப்பிட்டு அப்போஸ்தலனாகிய யோவான் சொல்கிறார். And he lays out proof, the evidence and certain tests that we can measure our Christian growth and our true condition. நம்முடைய கிறிஸ்தவ வளர்ச்சியையும் அதே போல இருக்கின்ற உண்மையான நிலையை குறிப்பிட்டு அறிந்து கொள்வதற்கு எதுவாக சில குறிப்பிட்ட தடயங்களையும் அதே போல பரீட்சைகளையும் அவர் எழுதுகிறார். There are certain tests that I would like to present before you, which is the doctrinal test. உங்களுக்கு முன்பதாக சில பரீட்சைகளை நான் சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன். முதலாவதாக இருக்கின்ற உபதேச ரீதியான பரீட்சை. They are the moral test. சன்மார்க்க ரீதியாக இருக்கின்ற பரீட்சை. And the spiritual test. ஆவிக்குரிய ரீதியில் இருக்கின்ற பரீட்சை. The doctrinal tests have primarily to do with two things. உபதேச ரீதியாக இருக்கக்கூடிய பரீட்சையில இரண்டு விதங்கள் உண்டு. The doctrine of Christ that let us consider, that we considered little ago, 1 John 1, 1 to 4. சற்று முன்பதாக நாம் தியானித்த 1 யோவான் 1 அதிகாரம் 1 முதல் 4 வரைக்கும் இருக்கக்கூடிய கிறிஸ்துவனுடைய உபதேசங்கள். That talks about the deity of Christ. கிறிஸ்துவனுடைய தெய்வீக தன்மையை குறிப்பிட்டு பேசுகின்றது. And also toward the end of chapter 2, what we are going to focus now is the first part of the deity of Christ, and the second part is about sin. இரண்டாம் அதிகாரத்தினுடைய கடைசியில நாம் வரும் பொழுது அது பாவத்தை குறிப்பிட்டு சொல்லப்படக்கூடிய உபதேசமாகும். So we can say it's true of a Christian that we understand the deity of Christ. கிறிஸ்துவனுடைய உபதேசத்தை அவருடைய தெய்வீக தன்மையை ஒரு கிறிஸ்தவனாக அறிந்து கொள்வது மிக மிக முக்கியமாகும். And when we understand the deity of Christ, கிறிஸ்துவனுடைய தெய்வீக தன்மையை அறிந்து கொள்கின்ற பட்சத்திலே we also understand our own depravity or our sinful state. நம்முடைய பாவ நிலைமையையும் நம்முடைய சீர்குலைந்து போன நிலைமை குறித்தும் நாம் நிச்சயம் அறிந்து கொள்ள முடியும். And once we understand this doctrinal truth, இந்த
உபதேச சத்தியத்தை நாம் அறிந்து கொள்ளும் பட்சத்திலே then we put ourselves in the moral testing of the spiritual truth. நம்முடைய இந்த சன்மார்க்க ரீதியில் இருக்கின்ற இந்த பரீட்சைக்குள்ளாய் நம்மை வைக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். The verification of our salvation is not by what we just believe, நாம் எதை விசுவாசிக்கின்றோமோ என்பதன் அடிப்படையில் அல்ல இந்த நாம் ரட்சிக்கப்பட்டோம் என்பதனுடைய உறுதிப்பாடு அமையவில்லை. but how we are going to behave and how we are going to conduct ourselves. நம்மை நாம எப்படியாக இனிமேல் நடத்திக் கொள்ள போகின்றோம், எப்படி வாழப் போகிறோம் என்பதன் அடிப்படையில் தான் அதனுடைய நிரூபணம் அமைகின்றது. And there are two primary tests in this category. இந்த குறிப்பிட்ட விதத்திலே இரண்டு பரீட்சைகள் அமைந்திருக்கின்றது. One is obedience, ஒன்று கீழ்ப்படிதல், that we see in 1 John 2 verses 3 to 5. 1 யோவான் 2 அதிகாரம் 3 முதல் 5 வரைக்கும் இதை நாம் காண முடியும். Can somebody read that? 1 யோவான் 2 அதிகாரம் 3 முதல் 5 வரை. அவரை அறிந்திருக்கிறோம் என்று சொல்லுவியும் அவருடைய கற்பனையை கைக்கொள்ளாதவன் பொய்யனாயிருக்கிறான், அவனுக்குள் சத்தியம் இல்லை. And the second one is verse 7. இரண்டாவதாக வரக்கூடியது 7வது வசனத்திலே 1 யோவான் 2:7. அந்த பழைய கற்பனை நீங்கள் ஆதிமுதல் கேட்டிராத வசனம் தானே. கேட்டிருக்கிற வசனம் தானே. So the first is about obedience, முதலாவதாக வரக்கூடியது கீழ்ப்படிதல், the second is about love. இரண்டாவதாக வரக்கூடியது அன்பு. But I would consider love which fulfill the test as probably the supreme, because love is the greatest commandment of the Lord. ஆண்டவருடைய பிரதான பெரிய கட்டளையாக இருக்கக்கூடிய அன்பின் என்ற காரணத்தின் நிமித்தமாக இந்த அன்பை அதனுடைய பரிசோதனையிலே மிக உன்னதமான ஒன்றாய் நான் கருதுகிறேன். Love is elevated above everything else. மற்ற எல்லாவற்றை காட்டிலும் அன்பு என்பது உயர்த்தப்பட்டிருக்கின்றது. In all of the scriptures, வேதத்தில் இருக்கின்ற எல்லாவற்றிலும் the duty of loving God is elevated before everything. மற்ற எல்லாவற்றை காட்டிலும் தேவனை நேசிப்பது என்பது உயர்த்தி காண்பிக்கப்பட்டிருக்கிறது. So even in the Old Testament we see that in the commandments, பழைய ஏற்பாட்டிலும் கூட நீங்கள் பிரமாணங்களை வாசித்து பார்க்கும் what is பொழுது the first commandment? முதல் கட்டளை என்ன? 10 கட்டளைகளிலே முதல் கட்டளை என்ன? And what does that talk about? அது எதை குறிப்பிட்டு பேசுகிறது? Your love for God. நீங்கள் தேவனுக்கு காண்பிக்கக்கூடிய அன்பு, உங்களுடைய The first love that we talk about. நாம் பேசக்கூடிய முதல் அன்பு. So that is elevated about everything that is in the scriptures. The love that you have towards your God. வேதத்தில் இருக்கின்ற எல்லா விஷயங்களை காட்டிலும் நீங்கள் தேவன் மேல் காண்பிக்கக்கூடிய அந்த அன்பானது உன்னதமான முறையில் உயர்த்தி காண்பிக்கப்பட்டிருக்கிறது. In terms of personal relationship to God, தேவனிடத்தில் இருக்கக்கூடிய தனிப்பட்ட உறவை பொறுத்துமட்டிலே and also in loving one another, ஒருவரை ஒருவர் நேசிப்பதிலும் this love is elevated above everything else. இந்த அன்பானது மற்ற எல்லாவற்றை காட்டிலும் அது உயர்த்தி காண்பிக்கப்பட்டிருக்கிறது. So in loving God, you are fulfilling God's commandment. நீங்கள் தேவனை நேசிப்பதன் மூலமாய் தேவனுடைய கட்டளைகளை நீங்கள் நிறைவேற்றுகிறீர்கள். And by loving one another, ஒருவரை ஒருவர் நேசிப்பதன் மூலமாக you are fulfilling the commandment related to relationships. இங்கே உறவுகளின் அடிப்படையில் இருக்கக்கூடிய அந்த கட்டளைகளை நீங்கள் நிறைவேற்றுகிறீர்கள். So love then becomes the supreme duty, and therefore that is the most important moral test that would gauge your standard of your growth in spirituality. ஆகவே இந்த அன்பு என்று சொல்வது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒன்றை அளந்து பார்க்கக்கூடிய ஒரு கருவியாக நாம் எவ்வளவு தூரம் ஆண்டவருக்குள் வளர்ந்திருக்கின்றோம், ஆவிக்குரிய வளர்ச்சி அடைந்திருக்கிறோம் என்பதை நிரூபிக்கின்ற ஒன்றாயிருக்கிறது. Probably I would say that it's a supreme test of our salvation. ஒருவேளை நம்முடைய ரட்சிப்பினுடைய பிரதானமான மேன்மையான ஒரு பரீட்சையாக விளங்கக்கூடியது என்றும் நான் சொல்கிறேன். Again, let's read that verse 7, 1 John 2 verse 7. 1 யோவான் 2 அதிகாரம் 7வது வசனத்தை மறுபடியும் வாசிப்போமே. நீங்கள் பெற்றிருக்கிற பழைய கற்பனையே என்கிறேன், அந்த பழைய கற்பனை நீங்கள் ஆதிமுதல் கேட்டிருக்கிற வசனம் தானே. கரெக்ட். Which you have heard from the beginning. நீங்கள் ஆதி முதல் கேட்டிருக்கின்ற வசனம் தானே. So it's not something new that is being given to us. ஏதோ நமக்கென்றும் புதுமையாக கொடுக்கப்பட்ட ஒன்று அல்ல. But then why is he using that word new commandment here? அப்படியானால் ஏன் அவர் புதிய கற்பனை என்று இவ்விடத்திலே அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார்? There's something in addition to what is written earlier. ஏற்கனவே முன் எழுதப்பட்டவைகளோடு கூட சேர்ந்து ஒரு சிலது கூட்டி வழங்கப்பட்டிருக்கிறது. I am writing a new commandment to you, மேலும் நான் உங்களுக்கு புதிய கற்பனையை எழுதுகிறேன், which is true in him and in you. அவருக்குள்ளும் உங்களுக்குள்ளும் மெய்யாயிருக்கின்றது.
Because the darkness is passing away and the true light is already shining. ஏனென்றால் இருள் நீங்கி போகிறது, மெய்யான ஒளி இப்பொழுது பிரகாசிக்கின்றது. The one who says he is in the light yet hates his brother is in darkness until now. ஒளியிலே இருக்கிறேன் என்று சொல்லியும் தன் சகோதரனை பகைக்கிறவன் இதுவரைக்கும் இருளிலே இருக்கிறான். So he's adding a truth here. அங்கே ஒரு சத்தியத்தை சேர்த்து வழங்குகிறார். There was a commandment that you would love your Lord. நீங்கள் ஆண்டவரை நேசிக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு கற்பனை கொடுக்கப்பட்டிருக்கின்றது. There was a commandment that said that you will love your neighbor. உங்களுடைய அயலகத்தானை நீங்கள் நேசிக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு கற்பனை கொடுக்கப்பட்டிருக்கிறது. But now he adds here another phrase here. ஆனால் இங்கே மற்றும் ஒரு பதப்பிரயோகத்தை பயன்படுத்துகிறார். You may believe that you're in the light. நீங்கள் ஒருவேளை வெளிச்சத்தில் இருக்கிறோம் என்று சொல்லிக் கொண்டிருப்பீர்கள். But if you hate your brother, you are still in the darkness. ஆனால் உன்னுடைய சகோதரனை நீ வெறுப்பாய் என்று சொன்னால் நீ இன்னும் இருளிலே ஜீவிக்கிறாய் என்று அர்த்தமாகிறது. The one who loves his brother abides in the light. தன் சகோதரனை நேசிக்கின்றவன் ஒளியிலே நடக்கிறான். But the one who hates his brother is in darkness and walks in darkness. ஆனால் தன் சகோதரனை பகைக்கிறவன் அவன் இருளிலே நடக்கிறான். He doesn't know where he is going because the darkness has blinded his eyes. தன்னுடைய கண்களை இருள் அடைத்திருக்கின்ற காரணத்தினாலே தான் எங்கே செல்கிறோம் என்றும் அவன் அறியாதவனாய் இருக்கிறான். That's written in verse 11. அதான் 11வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. Many a times we are blinded this way. அநேக நேரத்தில் நாம் இந்த முறையிலே நாம் குருட்டடிக்கப்பட்டிருக்கிறோம். We know the Lord's word. நாம் கர்த்தருடைய வார்த்தை அறிந்திருக்கின்றோம். We know his statutes or his commands. அவருடைய பிரமாணங்களை அறிந்து வைத்திருக்கின்றோம். But when it comes up to morally and spiritually following them, we are way from obeying his commands. ஆனால் சன்மார்க்க ரீதியாக நம்முடைய நடைமுறை வாழ்க்கையில் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வரும் பொழுது அதை பின்பற்றுவதிலே தவறி போகின்றோம். So as I said, the first part of the moral assessment is obedience to the word. ஆகவே நான் முதலாவதாக சொன்னதை போலவே தேவனுடைய வார்த்தைக்கென்று கீழ்ப்படிவதிலே சன்மார்க்க ரீதியிலே காணப்படக்கூடிய முதல் பரீட்சையாக விளங்குகின்றது. So in this passage, how are you going to morally assess yourself as to how you're going to love your brothers? ஆகவே இந்த குறிப்பிட்ட பகுதியிலே நீங்கள் உங்களுடைய சகோதரனை எப்படி நேசிக்க போகிறீர்கள் என்பதை உங்களுடைய சன்மார்க்க வாழ்க்கையின் முறைகளின் அடிப்படையிலே Are you still living in blindness and darkness? நீங்கள் இன்னும் குருடான நிலைமையிலே இருளிலே ஜீவித்து வருகிறீர்களா? By deceiving yourself saying that you love your brethren but hate them. உங்களுடைய சகோதரனை நேசிக்கிறேன் என்று சொல்லிவிட்டு அவர்களை பகைக்கிறதிலே நீங்கள் குருடான இருள் நிறைந்த வாழ்க்கை வாழ்கிறீர்களாம். Here again we are introduced to the familiar theme of light and darkness. இங்கேயும் கூட வெளிச்சம் இருள் என்று சொல்லக்கூடிய பிரதானமான ஒரு தலைப்பையும் சொல்லப்படுகிறது. Light represents eternal life. வெளிச்சம் என்பது நித்திய ஜீவனை ஒப்பிட்டு சொல்லப்படுகிறது. And darkness refers to eternal death and evil. இருள் என்பது அங்கே நித்தியமான மரணத்தையும் நித்தியமான தீமையையும் அது குறிப்பிடுகிறது. So John here goes on to explain whether one is possessing eternal life or he is sentenced to eternal death, and whether otherwise eternal life is manifested in the way you're loving. அல்லது நித்திய ஜீவனை ஒரு மனுஷன் பெற்றிருக்கிறானா அல்லது ஒரு மனுஷன் நித்திய மரணத்தை நோக்கி அவனுக்கு தண்டனை பெற்றவனாக அதிலே பயணிக்கிறானா என்பதை குறிப்பிட்டும் இங்கே யோவான் எழுதுகிறார். Verse 10. 10வது வசனம். தன் சகோதரனிடத்தில் அன்பு கூறுகிறவன் ஒளியிலே நிலை கொண்டிருக்கிறான், அவனிடத்தில் இடறல் ஒன்றுமில்லை. Probably it's only mentioned once here in this particular passage. இந்த குறிப்பிட்ட பகுதியிலே ஒரே ஒரு முறை மட்டுமே சொல்லப்பட்டிருக்கின்றது. But it's very clear it is the theme of this whole section. ஆனால் இந்த முழு பகுதிக்குமே அது இந்த குறிப்பிட்ட வசனம் தான் தலைப்பாய் அமைகின்றது. The one who loves his brother abides in light. தன்னுடைய சகோதரனை நேசிக்கின்றவன் அவன் ஒளியிலே நடக்கிறான். That's the key here. அதுதான் இங்கே திறவுகோலாய் இருக்கிறது அல்லவா? That's the key moral test that is given to us. நமக்கென்றும் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சன்மார்க்க ரீதியான பரீட்சை முறையும் இதுதான். Earlier, the one who keeps the commandment is the one who knows God. தேவனை அறிந்திருக்கிறவன் தேவனுடைய பிரமாணத்தை கைக்கொண்டிருக்கிறான் என்று முன்கூட்டியே சொல்லப்பட்டிருக்கின்றது. And in him that the love of God has truly been brought to perfection through his salvation. அந்த ரட்சிப்பின் மூலமாய் அவனுக்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த அன்பு அவனை பரிபூரணத்திற்கு நேராக வழிநடத்துகின்றது. So here we are looking at love, and the passage that follows from 7 to 11 can be basically understood if we just follow simply the outline. இங்கே நாம் அதன் பின்பதாக வரக்கூடிய இந்த அன்பையும் குறிப்பிட்டு நாம் பார்க்கும் பொழுது அதனுடைய வெளித்தோற்றமாக இருக்கின்றவற்றை பின்பற்றுவதை நமக்கு எடுத்து காண்பிக்கிறது. Love as a known commandment. இங்கே அன்பு என்பது நமக்கு தெரிந்திருக்கக்கூடிய ஒரு கற்பனையாகும். Love as a new commandment. இங்கே அன்பு என்பது புதிய கற்பனையாகவும் இங்கே சொல்லப்படுகிறது. Then a final warning dealing with love and the way of life that it should become. இறுதியாக அந்த அன்பை குறிப்பிட்ட ஒரு எச்சரிப்பும் அது நம்முடைய வாழ்க்கையினுடைய முறையாகவே மாற வேண்டும் என்றும் குறிப்பிடப்படுகிறது. Let's start by looking at the love as the old commandment in verse 7. 7வது வசனத்திலே அன்பை அந்த பழைய கற்பனைக்கு நாம் முதலாவதாக சிந்திப்போம். 1 John, can we turn also to 1 John chapter 3 verse 2?
1 யோவான் 3ஆம் அதிகாரம் 2வது வசனத்திற்கும் நாம் திரும்புவோம். பிரியம் நீ எவ்விதம் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் பொழுது அவர் இருக்கிறவனமாகவே நாம் அவரை தரிசிப்பதாலே அவர் ஒப்பாயிருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். Okay. 3:1. 3:1 நாம் தேவனுடைய பாருங்கள், உலகம் அவரை அறியாதபடியினாலே நம்மையும் அறியவில்லை. Very clearly it talks about God's great love towards us. தேவன் நம்மேல் வைத்திருக்கின்ற அந்த மாபெரும் அன்பை இங்கே மிக தெளிவாய் எடுத்து காண்பிக்கிறது. I would want to turn your attention to chapter 4 verse 1. 4ஆம் அதிகாரம் 1 வசனத்திற்கு உங்கள் கவனத்தை திருப்ப விரும்புகிறேன். பிரியமானவர்களே, உலகத்தில் அநேகம் கள்ளத்தீர்க்கதரிசிகள் தோன்றியிருப்பதனால் நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல் அந்த ஆவிகள் தேவனால் உண்டானவைகளோ என்று சோதித்தறியுங்கள். Verse 4:7. 4வது வசனம். தேவனால் உண்டாயிருக்கிறது, அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறான். Verse 3:21. 3ஆம் அதிகாரம் 21. நாம் தேவனிடத்தில் தைரியம் கொண்டிருந்து. Okay. In all these references, what did he address the people? இந்த வாசித்த இந்த எல்லா வசனங்களிலும் அவர் தன் தன் எதை குறிப்பிட்டு அவர் எழுதுகிறார்? Beloved. பிரியமானவர்களே. Beloved. Why is Paul addressing the believers there as beloved? ஏன் அங்க இருக்கக்கூடிய விசுவாசிகள் அப்போஸ்தலனாகிய யோவான் சொல்லும் பொழுது பிரியமானவர்களே என்று குறிப்பிடுகிறார்? In some places he is even going to say beloved children. இன்னும் சில இடங்களில் வாசிக்கும் பொழுது பிரியமான பிள்ளைகளே என்றும் குறிப்பிடுகிறார். So for him that love has been the essence of what he is portraying to the people before him. அவரை பொறுத்தமட்டிலே தன் யாரிடம் அவர் இந்த வார்த்தைகளை சொல்கிறாரோ அந்த ஜனத்திற்கு இவர் அன்பின் உருவமாகவே திகழ்கின்றார் என்று அர்த்தமாகிறது. So John is known as the apostle of love. இங்க யோவான் அன்பின் சீஷன் என்று அழைக்கப்படுகிறார். He has been called that way for many years because of this aspect of the way he portrays love. இங்க அன்பை எவ்வளமாக அவர் வெளிப்படுத்தி காண்பிக்கிறாரோ அது நிமித்தமாக அநேக வருஷங்களாக அவர் அன்பினுடைய சீஷன் என்று சொல்லி அழைக்கப்பட்டு காணப்பட்டார். Here again there's a contrast. இங்கேயும் ஒரு வேற்றுமை உண்டு. Do you know what was the name that God gave these brothers, the sons of Zebedee? இங்கே செபதேயுவின் குமாரருக்கு ஆண்டவர் இட்ட பெயர் என்ன தெரியுமா? பொவர்னேக்கஸ். What is that? இடிமுழக்கத்தினுடைய Sons of thunder. இடிமுழக்கத்தினுடைய சகோதரர். So how are they supposed to be, or why did God give them that அவர்கள் name? எப்படி இருக்க வேண்டும் அல்லது தேவன் ஏன் அந்த பெயரை அவர்களுக்கு வழங்கினார்? Terror. ஒரு பயப்படத்தக்க நிலைமையில் அவர்கள் So when they இருந்திருக்கிறார். spoke, அவர் பேசும் பொழுது when they talked the gospel or gave the gospel, or when they met people, the words that went out were the terror to people. அவர்கள் வசனத்தை பேசும் பொழுதோ ஜனங்களை சந்திக்கும் பொழுதோ அது பயப்படத்தக்க முறையில காணப்பட்டது. He was so committed, especially John, that he was when he was involved in the ministry, he was overwhelmed with power of the gospel that went out from him. விசேஷமாக யோவானை குறிப்பிட்டு நாம் பார்க்கும் பொழுது அவர் சுவிசேஷத்தை சொல்லும் பொழுதும் அவரிடத்திலிருந்து தேவனுடைய வல்லமை புறப்பட்டதை நம்மால் காண முடிகிறது. On contrast, ஆனால் அதற்கு வேற்றுமையாக there was a very tender-hearted person that John was. அங்கே யோவான் ஒரு மென்மையான இருதயம் பெற்ற ஒரு மனிதனாக விளங்கினார். And probably he expressed his affection for others because of one more reason that I feel could be part of this way of expression. இங்கே அவர் சொல்வதனுடைய வார்த்தையினுடைய அடிப்படையிலே வேறொரு காரணத்தையும் என்னால் இங்கே பார்க்க முடிகிறது. This epistle was written in probably around AD 84 to 90. AD 84 அல்லது 84 துவங்கி 90 வரைக்குமாக AD 90க்குள்ளாக இந்த குறிப்பிட்ட நிருபம் எழுதப்பட்டிருக்கும் என்று கருதப்படுகிறது. So now what I'm trying to mention here is that right from the 3.5 years that Christ was with them, கிறிஸ்து அவர்களோட கூட வாழ்ந்திருந்த அந்த 3.5 ஆண்டுகள் plus the 80 odd years or the 90 odd years after that, அதன் பின்பதாக இருக்கக்கூடிய 80 90 இருக்கக்கூடிய ஆண்டுகள், he was probably, when he was writing this epistle, was one of the only living disciples
and a very old person. இங்கே மிகுந்த முதிர் வயதுள்ள ஒரு அப்போஸ்தலனாக, அதே போல அந்த நாட்களிலே ஜீவித்திருந்த ஒரே அப்போஸ்தலனாக அவர் எழுதுகிறார் என்று நான் கருதுகிறேன். So the experience that he had with his Lord, the love that he have got, he pours out to the younger children who are way younger below his age. ஆகவே தன்னுடைய வாழ்க்கையிலே தான் அனுபவித்திருக்கக்கூடிய தேவனுடைய அன்பையும் தேவனிடம் பெற்றிருக்கக்கூடிய அனுபவத்தையும் தனக்கு மிக மிக வயதிலே மிக குறைவலாக இருக்கக்கூடிய நபர்களிடத்திலே அதை பகிர்ந்து கொண்டு அதே அனுபவத்தையும் அவர் காண்பிக்கிறார். Overwhelmed by the love that Christ that he has experienced. தான் தன்னுடைய வாழ்க்கையை அனுபவித்திருக்கக்கூடிய கிறிஸ்துவின் அன்பினாலே நிறையப்பட்டவராக. And John approaches it very differently. He seems by saying, look, if you are a Christian now, நீங்க ஒரு கிறிஸ்தவனாக இருப்பீர்கள் என்று சொன்னால், it's not like a philosophy. ஏதோ ஒரு தத்துவ ஞானம் அல்ல. You can't believe this and live any way you want. இதை ஏதோ நீங்கள் நம்பிவிட்டு சித்தாந்தத்தை போல் நம்பிவிட்டு எப்படி வேண்டுமானாலும் வாழலாம் என்பதல்ல. Why is he saying this? அவர் ஏன் இதனை சொல்கிறார்? The people whom he was addressing were Gnostics. எந்த ஜனத்திடம் அவர் பேசுகிறாரோ அந்த ஜனங்கள் ஞானவாதிகளாக இருக்கிறார்கள். They knew everything. அவர்களுக்கு எல்லாம் தெரியும். They knew the doctrinal truth. இங்கே உபதேச சத்தியங்களை அறிந்திருக்கிறார்கள். But their lives did not portray what they knew. ஆனால் அவர்கள் என்ன அறிந்து வைத்திருக்கிறார்களோ அதன் அடிப்படையிலே அவருடைய வாழ்க்கை அமையவில்லை. Unfortunately, today in Christendom, in our lives, we are not very different from the Gnostics. எதிர்பாராத விதமாக இன்றைக்கு இருக்கக்கூடிய கிறிஸ்தவ உலகமும் நம்முடைய வாழ்க்கையும் கூட நாம் அறிந்து வைத்திருக்கின்ற சத்தியத்திற்கு ஏற்ற வண்ணமாக அமைவதில்லை. We know a lot of this truth. நமக்கு இந்த சத்தியம் அநேகம் அறிந்து வைத்திருக்கிறோம். But when we examine ourselves under this moral testing and the spiritual testing, we fail that we have not followed the truth completely. ஆனால் நாம் நம்முடைய வாழ்க்கையிலே நாவிக்குரிய சன்மார்க்க ரீதியாக இருக்கின்ற இந்த பரீட்சையினூடாக நாம் கடந்து போகும் பொழுது இதே சத்தியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே உண்டா என்பது தேடி பார்க்க வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. If you have really been changed and regenerated, உண்மையாகவே நீங்கள் மாற்றம் பெற்று மறுரூபம் அடைந்த ஒரு நபராக இருப்பீர்கள் என்று சொன்னால், மறுபிறப்படைந்த நபராக இருப்பீர்களானால், two things are going to be true about your life. உங்க வாழ்க்கையை குறிப்பிட்டு இரண்டு சத்தியங்கள் உண்மையாகும். One is you're going to obey the law and the commands of the Lord. ஒன்று, நீங்கள் பிரமாணத்திற்கும் ஆண்டவருடைய கட்டளைகளுக்கென்றும் கீழ்ப்படிவீர்கள். And here, as it is given in the new law, இரண்டாவதாக இங்கே சொல்லப்பட்டிருக்கின்ற அந்த புதிய கற்பனை, you are going to love one another. நீங்கள் ஒருவரை ஒருவர் நிச்சயம் நேசிப்பீர்கள். So it's here, in other words, saying, now you're a Christian. இப்பொழுது நீங்கள் கிறிஸ்தவராக இருக்கிறீர்கள். And as a Christian, you've already loved me as Christ. கிறிஸ்தவனாக என்னை you've already loved. ஏற்கனவே நீங்கள் கிறிஸ்துவை நேசித்திருக்கிறீர்கள். Now love your fellow brethren. இப்பொழுது உங்களுடைய சக சகோதரர்களை நீங்கள் நேசியுங்கள். So love, therefore, as a command being followed, but not by compulsion, but it's a moral and spiritual commitment. இந்த அன்பு என்று சொல்வது ஏதோ ஒரு கட்டளையாக நாம் பின்பற்ற வேண்டும், கடைபிடிக்க வேண்டும் என்பதல்லாமல் மாறாக நம்முடைய ஆவிக்குரிய சன்மார்க்க ரீதியாக ஒரு நிலைமையாயதை நாம் பின்பற்றி அதை நம்முடைய வாழ்க்கையிலே கடைபிடிக்க Not only the theme of the chapter 2. இந்த இரண்டாம் அதிகாரத்தினுடைய கருப்பொருளாக இருப்பது மட்டுமல்லாமல் the theme of all through this letter that John has written. யோவான் எழுதக்கூடிய நிருபத்தினுடைய எல்லா பகுதிகளிலும் இது விளங்குகின்றது நம்மால் பார்க்க முடியும். Can we read that verse again? 1 John 3:10. மீண்டுமாக 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிப்போமே. நீதியை செய்யாமலும் தன் சகோதரனில் அன்பு கூறாமலும் இருக்கிற எவனும் தேவனால் உண்டானவன் அல்ல. He combines two moral tests of obedience to God's word and loving your brothers here. தேவனுடைய வார்த்தைக்கென்றும் கீழ்ப்படிவதையும் அதே போல சகோதரரை நேசிப்பதையும் குறிப்பிட்டு இரண்டு பரீட்சைகளை அவர் இங்கே முன்வைக்கிறார். He combines it. அவன் இரண்டையும் ஒன்றாக இணைத்து சொல்கிறார். 1 John 5:1. 1 யோவான் 5:1. இயேசுவானவரே கிறிஸ்து என்று விசுவாசிக்கிற எவனும் தேவனால் பிறந்திருக்கிறான். பிறப்பித்தவரிடத்தில் அன்பு கூறுகிற எவனும் அவரால் பிறப்பிக்கப்பட்டவனிடத்திலும் அன்பு கூறுகிறான். Here again he links loving God and keeping the commandments and loving each other together. அதே போல இங்கேயும் வாசிக்கும் பொழுது அவரால் பிறந்திருக்கிறவன் தேவனுடைய கற்பனைகளுக்கு என்று கீழ்ப்படிந்து அதே போல அவரால் பிறந்திருக்கின்ற மற்றவனையும் அவன் நேசிப்பான் என்பது சொல்லப்படுகிறது. 2 John verse 2. 2 யோவான் 2ஆம் அதிகாரம் verse 6 sorry. 6வது வசனம். நீங்கள் ஆதி முதல் கேட்டிருக்கபடி நடந்து கொள்ள வேண்டிய கற்பனை இதுவே. Love means doing what God has commanded us, and he has commanded us to love one another just as we heard from the beginning.
நீங்கள் ஆதி முதல் எதை கேட்டிருக்கிறீர்களோ அதன் அடிப்படை நடந்து கொள்ள வேண்டிய கற்பனை இதுவே என்று குறிப்பிடுகிறார். So here again, he links the same thing about keeping the commandments and loving, summing up that the character of a Christian is loving God, being obedient to his command, and loving your fellow brethren. ஆகவே இங்கேயும் கூட இரண்டு விஷயங்கள், அவருடைய பிரமாணத்திற்கென்று கீழ்ப்படிவதையும் அவரோடு இருக்கின்ற அவருடைய சகோதரர்களையும் அவர் நேசிப்பதையும் ஆக இருக்கின்ற இந்த இரண்டையும் ஒப்பிட்டு அவர் அங்கே அவரிடத்தில் இணைத்து பேசுகின்றதை பார்க்கிறோம். Quickly, let us turn to Leviticus chapter 19, verse 18. வேகமாக நாம் லேவியராகமம் 19ஆம் அதிகாரம் 18வது வசனத்திற்கு திரும்புவோம். லேவியராகமம் 19:18. என் பொறாமை கொள்ளாமலும் உன்னில் நீ அன்பு கூறுவது போல் பிறனிலும் அன்பு கூறுவாயாக, நான் கர்த்தர். I'm telling you this, and he's following this with a command which is very binding. மிகவும் இணைத்து கட்டப்பட்டிருக்கின்ற ஒரு கட்டளையை நான் உங்களுக்கு இந்த இடத்துல சொல்கிறேன். That is what it means here. அதான் இதனுடைய அர்த்தமாக இருக்கிறது. He could have just said, you shall love your neighbor as yourself. நீங்கள் உன்னை போல பிறனை நேசி என்று அவர் சொல்லி இருக்கலாம். What does he say after that? ஆனால் அதன் பின்பதாக அவர் என்ன சொல்கிறார்? நான் கர்த்தர். I am God. நான் கர்த்தர் என்ற இடத்திலே In குறிப்பிடுகிறார். other words, he's trying to say, வேறொரு வார்த்தையில் அவர் சொல்ல வேண்டுமானால், I'm telling you this, நான் உங்களுக்கு இதனை சொல்கிறேன், that this is a binding commandment. You have to follow it because I, the Lord, am saying this. இது கட்டாயமாய் கடைபிடிக்க வேண்டிய ஒரு கட்டளையாக இருக்கின்றதாகவே நான் கர்த்தர் அன்று அவரிடத்திலே சொல்கிறார். In the Shema, we know in the Old Testament, in Deuteronomy, we will not go to the whole portion, but Deuteronomy 6:5. பாகமம் 6ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலே ஷேமா என்ற அந்த கட்டளையை குறித்து நாம் வாசிக்கின்றோம். Demand God be loved with all your heart, soul, mind, and strength. உங்களுடைய எல்லா மனதோடும் உங்களுடைய எல்லா ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Here we see the Lord demanding your love with all your heart, with your soul, your mind, and your strength. உங்களுடைய முழு இருதயத்தோடும் உங்களுடைய முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் கர்த்தரை நீங்கள் அன்பு கூற வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். And in the Levitical law, we saw that the Lord adds on that loving your neighbor is also a command. அதே போல லேவியராகமத்தில் வாசிக்கும் பொழுது உன்னுடைய பிறனை நேசிப்பது ஒரு கட்டளையாகவே அவரிடத்தில் குறிப்பிடுகிறார். This has been the law right from the beginning. ஆகவே இந்த குறிப்பிட்ட பிரமாணம் தான் ஆதி முதற்கொண்டு நிலவி இருக்கின்றது. It is not something new. That's what is being said there. இது ஏதோ ஒரு புதிய விஷயம் அல்ல என்றுதான் இங்கே குறிப்பிட்டு சொல்கிறார். And many of the writers in the New Testament also vouch for this or repeatedly say this. Romans 13:8. புதிய ஏற்பாட்டிலே வரக்கூடிய அநேக எழுத்தாளர்களும் கூட இதை குறிப்பிட்ட விஷயத்தை அவர்களும் எழுதியிருக்கிறது நம்மால் பார்க்க முடியும். ரோமர் 13ஆம் அதிகாரம் 8வது வசனம். ரோமர் 13:8. ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூறுகிற கடனே அல்லாமல் மற்றொன்றிலும் ஒருவனுக்கும் கடன் படாதிருங்கள். பிறனிடத்தில் அன்பு கூறுகிறவன் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுகிறான். You fulfill the law by keeping the commandments of loving one another. ஒருவரையொருவர் நேசிப்பதன் மூலமாக நீங்கள் நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்கிறீர்கள், அதை நிறைவேற்றுகிறீர்கள் என்று அர்த்தம். You owe nothing else. நீங்கள் வேறொன்றுக்கும் கடன்பட்டவர்கள் அல்ல. Only that what you should do is love one another. நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாமே ஒன்றே ஒன்றுதான், ஒருவரையொருவர் நேசிக்க வேண்டும் என்பதாகும். Read the next word. அடுத்த வசனம். Romans 13 verse 9. ரோமர் 13:9. எப்படி என்றால், விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, இச்சியாதிருப்பாயாக என்கிற இந்த கற்பனைகளும் வேற எந்த கற்பனையையும் உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்கிற ஒரே வார்த்தையிலே தொகையாய் அடங்கியிருக்கிறது. If you truly love one another, நீங்கள் உண்மையாக ஒருவரையொருவர் நேசிப்பீர்களானால் you will not even ever think of other things which you will disobey. நீங்கள் கீழ்ப்படியாதிருக்கின்ற மற்ற எதை குறிப்பிட்டும் நீங்கள் ஒருபோதும் சிந்திக்கவே மாட்டீர்கள். How would you be morally against another person and live a wrong life with somebody or an adulterous life with somebody if you love that person? ஒரு நபரை நீங்கள் உண்மையாக நேசிக்கின்ற முறையிலே அந்த நபருக்கு எதிராக இருந்து கொண்டு அது விபச்சாரமான முறையிலோ அல்லது சன்மார்க்க ரீதியிலே தவறான முறையில் ஈடுபட்டு எப்படி நீங்கள் நேசிக்க முடியும்? What other things does he write there in verse 9? அங்கே 9வது வசனத்திலே அவர் சொல்லக்கூடிய மற்ற விஷயங்கள் எல்லாம் என்ன? About murder or killing. இங்கே கொலை செய்வது, விபச்சாரம் செய்வது, களவு செய்வது. Can you kill somebody when you love them? ஒருவரை நீங்கள் நேசிக்கும் பொழுது அவரை கொல்ல முடியுமா?
Can you steal from somebody when you love them? ஒருவரை நீங்கள் நேசிக்கும் போது அவரிடமிருந்து களவாட முடியுமா? When you love somebody, would you bear false witness to put that person into trouble? இங்கே ஒரு நபரை நீங்கள் நேசிக்கும் பொழுது அவருக்கு எதிராக பொய் சாட்சி சொல்லி அவரை ஒரு பிரச்சனைக்குள்ளாக நீங்கள் போட முடியுமா? When you love somebody, would you covet the things that they have? ஒருவரை நீங்கள் நேசிக்கும் பொழுது அவரிடம் இருக்கக்கூடியவற்றை நீங்கள் இச்சிக்க முடியுமா? And if there be any other commandment, it is briefly comprehended in saying, namely, thou shalt love thy neighbor as thyself. இந்த கற்பனைகளும் வேற எந்த கற்பனையும் இருந்தாலும் அதனை உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்கிற ஒரே வார்த்தையிலே தொகையாய் அடங்கி இருக்கிறது. A very, very important truth that Paul is saying here. மிக மிக முக்கியமான ஒரு சத்தியமாக அப்போஸ்தலனாகிய பவுல் இவ்விடத்திலே குறிப்பிடுகிறார். In Ephesians 3:16. எபேசியர் 3:16. எபேசியர் 3:16 நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும் விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாயிருக்கவும் நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி சகல பரிசுத்தவான்களோடும் கூட கிறிஸ்துவனுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து அறிவிக்கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூரணத்தாலும் நிறையப்படவும் அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்களுக்கு அனுகிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். Paul says here, the love of Christ that has been granted and deposited in you. இங்க தேவனுடைய அன்பானது நமக்கென்றும் கொடுக்கப்பட்டு நம்மிடத்திலே ஊற்றப்பட்டிருக்கிறது என்று வேறொன்று ஊற்றப்பட்டிருக்கிறது. 1 Thessalonians 4:9. 1 தெசலோனிக்கேயர் 4:9. சகோதர சிநேகத்தை குறித்து நான் உங்களுக்கு எழுத வேண்டுவதில்லை, நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்கும்படிக்கு தேவனால் போதிக்கப்பட்டவர்களாயிருக்கிறீர்களே. You're being taught by God to love one another. ஒருவரையொருவர் நேசிப்பதற்கு தேவனாலே போதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். 1 John 2:8. 1 யோவான் 2:8. And along with this, I want somebody to read John 13 verse 34 and 35. இதனோட கூட சேர்த்து யோவான் சுவிசேஷம் 13:34-35 யாரோ ஒருவர் வாசிக்கலாம். 1 யோவான் 2:8 மேலும் நான் புதிய கற்பனையையும் உங்களுக்கு எழுதுகிறேன், இது அவருக்குள்ளும் உங்களுக்குள்ளும் மெய்யாயிருக்கிறது, ஏனென்றால் இருள் நீங்கி போகிறது, மெய்யான ஒளி இப்பொழுது பிரகாசிக்கிறது. The newness of love manifest in you. அந்த ஒளி இப்பொழுது உங்களுக்குள்ளாக பிரகாசிக்கிறது, காண்பிக்கப்படுகிறது. Manifest in you. உங்களுக்குள்ளாய் அது காண்பிக்கப்படுகிறது. Is the love of the Lord that is manifested in us being seen out? இங்கே தேவனுடைய அன்பு நமக்குள் இருக்கின்றதை பிறருக்கு அது வெளிப்படுத்தி காண்பிக்கப்படுகிறதா? John 13 verse 34 and 35. யோவான் சுவிசேஷம் 13:34-35. புதிதான கட்டளை உங்களுக்கு கொடுக்கிறேன், நீங்கள் ஒருவரோடு அன்புள்ளவர்களாய் இருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீசர் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள் என்றார். A very, very, very profound truth. மிக மிக ஆழமான ஒரு சத்தியமாய் இங்கே இடத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. Verse 34 again. மீண்டுமாக 34வது வசனம். Slowly. நீங்கள் நான் உங்களில் அன்பாயிருக்கிறது போல நீங்களும் ஒருவர் அன்பாருங்கள் என்கிற புதிதான கட்டளை உங்களுக்கு கொடுக்கிறேன். What is the new commandment? அதனுடைய புதிதான கட்டளை என்ன? Love. அவ்வளவுதானா? என்ன படித்தீங்க? Like I loved you. நான் உங்களில் அன்பாயிருந்தது போல. Now comes the question. இப்பொழுது ஒரு கேள்வி வருகின்றது. How did he love you? நீங்க எப்படி நேசிக்கிறீர்கள்? How did he love you? அவர் உங்களை எப்படி நேசித்தார்? Look at the 3.5 years that he lived with the disciples. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன் சீஷரோட கூட 3.5 ஆண்டுகள் எப்படி வாழ்ந்திருந்தார் என்பதை பற்றி பட்டு பாருங்க. Why did John write this epistle, these 3 epistles with this theme of love? இந்த அன்பு என்ற இந்த கருப்பொருளை மையமாக வைத்து அப்போஸ்தலனாகிய யோவான் ஏன் இந்த 3 நிருபங்களை எழுதியிருக்கிறார்? Why was it the centric force behind writing this letter? இந்த நிருபத்தை எழுதியிருப்பதனுடைய மைய பங்காய் விளங்குவது என்ன? Because he understood in this very short 3.5 years that his Lord was with him. இங்கே தன்னோடு கூட ஆண்டவர் ஜீவித்திருந்த அந்த 3.5 ஆண்டுகள் இருக்கக்கூடிய குறுகிய காலத்திற்குள்ளாய் புரிந்தது என்னவென்றால், that he provided food. அவர் தனக்கு உணவை கொடுத்திருக்கிறார். He taught him the word and the commandments. வார்த்தைகளையும் பிரமாணங்களையும் கற்றுக் கொடுத்திருக்கிறார். He forgave them.
அவர்களை மன்னித்தார், He showed them grace. கிருபையை காண்பித்தார், He showed them mercy. இரக்கத்தை காண்பித்தார், He showed them patience. பொறுமையை காண்பித்தார். He went to an extent of washing their dirty feet by showing them humility. அங்கே அசுத்தமாக இருக்கக்கூடிய அவர்களுடைய பாதங்களை கழுவி அவர் தாழ்மையை காண்பிக்கும் அளவிற்கு அவர் இறங்கி சென்றார். As much as they have believed in the Lord Jesus Christ, ஆண்டவர் இயேசுவிலே எவ்வளவு அதிகமாக அவர்கள் விசுவாசம் வைத்திருந்தார்களோ, as much as their salvation was true, இங்கே ரட்சிப்பு எவ்வளவு அதிக உண்மை உள்ளதாக இருக்கின்றதோ, they also managed to collect a lot of dirt along with them. அவரோடு கூட சேர்ந்து அதிகமான இருக்கக்கூடிய அசுத்தத்தையும் அவர்கள் சுமந்து திரிய வேண்டியதாக இருந்தது. Their feet were dirty. அவருடைய பாதங்கள் அசுத்தமாக இருந்தது. And that's why the Lord bowed down to wash their feet. அது நிமித்தமாகத்தான் கர்த்தர் தலைகுனிந்து அவருடைய பாதங்களை கழுவ வேண்டியதாக இருந்தது. To show his humility and his love for them. அவர்கள் மேல் அவர் வைத்திருந்த அவருடைய அன்பையும் தன்னுடைய தாழ்மையும் காண்பிக்க வேண்டியதாக இருந்தது. We are no different from the disciples. சீஷரோடு நாம் எந்த விதத்திலும் வித்தியாசமானவர்கள் அல்ல. What were their characters? அவருடைய குணாதிசயங்கள் என்ன? Doubt, சந்தேகம், failure, தோல்வி, weak faith, இங்கே பலவீனமான விசுவாசம், pride, பெருமை, self-centeredness, இங்கே சுயத்தை மையமாக வைத்த வாழ்க்கை, competitiveness, இங்கே போட்டி மனப்பான்மை, going to an extent that they would ask the Lord, who's the better? யார் எங்களிலே சிறந்தவன் என்று கேள்வி கேட்கும் அளவிற்கு இருக்கின்ற போட்டி மனப்பான்மை, Ambition, இங்கே லட்சியங்கள், greed, பேராசை, all these thoughts were with them. இந்த எல்லா சிந்தனைகளும் அவர்களுக்குள் இருந்தது. Though all these shortcomings were there in these people, இந்த எல்லா குறைவுகளும் இந்த ஜனத்தினுடைய வாழ்க்கையிலே காணப்பட்டிருந்தாலும் கூட he did not stop loving them. அவர் அவர்களை நேசிப்பதை ஒருபோதும் விட்டுவிடவில்லை. He patiently over and over and over again loves them. அவர் பொறுமையோடு இருந்து மறுபடியும் மறுபடியும் மறுபடியுமாக அவர்களை நேசித்துக் கொண்டிருந்தார். And if that love is in you, அந்த குறிப்பிட்ட அன்பு உங்களுடைய வாழ்க்கையிலே இருக்குமானால், if we could bear with one another, நாம் ஒருவரையொருவர் அந்த வகையிலே தாங்க முடியும் என்று சொன்னால், if we could be humble and meek before others, நாம் பிறருக்கு முன்பதாக தாழ்மையோடு ஒரு குணத்தோடு நாம் இருப்போம் என்றால், now read 35. இப்பொழுது நீங்கள் அந்த 35வது வசனத்தை John வாசிங்க. 13 verse 35. யோவான் 13ஆம் அதிகாரம் 35வது வசனம். யோவான் சுவிசேஷம் This is the way Christ loved you. இந்த வகையில தான் கிறிஸ்து உங்களை நேசித்திருக்கிறார். Now read this verse. நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாய் இருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள் என்றார். Everyone எல்லா நபர்களும் will know that you're my disciple நீங்கள் என்னுடைய சீஷர் என்பதை அறிந்து கொள்வார்கள் if you love them the way I loved you. நான் உங்களை எப்படி நேசித்தேனோ அதுபோல நீங்களும் நேசித்தீர்கள் என்று சொன்னால் அறிந்து கொள்வார்கள். The kind of love that was self-sacrificing. இங்கே சுயமாக தன்னைத்தானே தியாகமாக ஒப்புக் கொடுக்கக்கூடிய அந்த அன்பு. A love that is bowing and serving. இங்கே தன்னைத்தானே சிறந்தாழ்ந்து பிறருக்கு பணிவிடை செய்யக்கூடிய அன்பு. The word of God says, தேவ வார்த்தை சொல்கிறது, greater love hath no man than this, that a man lay down his own life for his friend. ஒரு மனுஷன் தன் சிநேகிதனுக்காக அர்ப்பணிக்கின்ற அந்த அன்பை அந்த தன் ஜீவனை காட்டிலும் மேலான ஒரு அன்பு வேறொன்றும் இல்லை என்று The வேதம் Lord was a true example of this love. இந்த அன்பினுடைய பிரதானமான எடுத்துக்காட்டாய் முன்மாதிரியாய் ஆண்டவரே இருக்கிறார். The Lord Jesus Christ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து gave his life on the cross of Calvary, தன்னுடைய ஜீவனை கல்வாரி சிலுவையிலே நமக்காக ஒப்புக் கொடுத்தார். bearing all the shame, எல்லா வெட்கத்தையும் சுமந்து கொண்டு, all the reproach, இங்க எல்லா நிந்தையையும் சுமந்து கொண்டு, not because we were perfect, நாம் பரிபூரணராக இருந்தோம் என்பது நிமித்தமாக அல்ல, yet when we were sinners, நாம் பாவிகளாக இருந்த போதும் கூட that he reached out to us, அவர் நம்மை நோக்கி வந்து that he loved us, நம்மை அவர் நேசித்து, that it compelled him because of his love, that he அவருடைய bore that suffering on that cross and that shame on that cross. அவர் நம்மேல் வைத்திருந்த அந்த அன்பினுடைய நிர்பந்தத்து நிமித்தமாக கல்வாரி சிலுவைக்கும் வந்து அவர் அந்த சிலுவையை தன்மேல் சுமந்து கொண்டார். And if we have received that love, அந்த அன்பை நாம் பெற்றிருப்போம் என்று சொன்னால், are we failing today in showing that love to others? அந்த அன்பை பிறருக்கு காண்பிப்பதிலே
நாம் ஏதாவது வழியிலே தோல்வி அடைந்திருக்கிறோமா? Let us look at our hearts this morning. இன்று நாள் காலையிலே நம்முடைய இருதயத்தை நம்மை நாமே நிதானித்து பார்ப்போம். Let us test ourselves. நம்மை நாமே பரீட்சித்து பார்ப்போம். We may be doctrinally right. ஒருவேளை நாம் உபதேச ரீதியாக சரியாக நாம் இருக்கலாம். We know the Lord and His deity. நாம் ஆண்டவரையும் அவருடைய தெய்வீகத்தன்மையும் அறிந்திருக்கிறோம். We know our sinful condition. நம்முடைய பாவ நிலைமை குறித்தும் அறிந்திருக்கிறோம். But how are we doing in our moral and our spiritual testing of our life? ஆனால் நம்முடைய வாழ்க்கையினுடைய சன்மார்க்க ஆவிக்குரிய நிலைமையில் இருக்கின்ற பரீட்சையிலே நாம் எப்படி வெற்றி பெற்றிருக்கிறோம்? Are we truly desiring to obey the Lord and His words? உண்மையாகவே ஆண்டவரையும் அவருடைய வார்த்தைகளுக்கென்றும் கீழ்ப்படிய விருப்பமுடையவர்களாக இருக்கிறோமா? The Lord is talking today this morning saying, the world will know me உலகம் என்னை அறிந்து கொள்ளும் என்று ஆண்டவர் by the சொல்கிறார். love that you show to your fellow brother. நீங்கள் உங்களுடைய உடன் விசுவாசிகள் சகோதரருக்கு காண்பிக்கக்கூடிய அன்பின் மூலமாக உலகம் என்னை அறிந்து கொள்ளும் And by என்கிறார். that love, அந்த அன்பினாலே not only do you know that you love the Lord, but the people who see that love will also know Him. நீங்கள் ஆண்டவரை நேசிக்கிறீர்கள் என்பது மட்டுமல்லாமல் நீங்கள் மற்றவர்கள் நேசிக்கும் பொழுது உலகமானது அதை அறிந்து கொள்ளும். What a profound state. எவ்வளவு ஒரு ஆழமான ஒரு கருத்தாளம் பெற்ற ஒரு வாக்கியமாக இது Let இருக்கிறது. this be a motivation for us and an encouragement for us that we would live our lives, that we be a testimony to others of the true love that Lord showed to us on the cross of Calvary. கல்வாரி சிலுவையிலே தேவன் தாமே நமக்கென்றும் காண்பித்திருக்கக்கூடிய அந்த உண்மையான அந்த அன்பினுடைய ஒரு சாட்சியாக அடையாளங்களாக தேவன் நமக்கு வாழ உதவி And செய்வார். that is nothing as letting your life speak more than your words. உங்களுடைய வார்த்தைகளை காட்டிலும் உங்களுடைய வாழ்க்கை தாமே அதிகமாய் பேசும்படிக்கு நீங்கள் அதன் மூலமாய் அனுமதிக்க வேண்டும். Actions that proceed from that love அந்த அன்பின் மூலமாய் அன்பிலிருந்து வெளிப்படக்கூடிய should செயல்கள் compel others to know your God. உங்களுடைய தேவனை அறிந்து கொள்வதற்கு மற்றவர்களை அது நெருக்கி ஏவ வேண்டும். And if they are not drawn to the saving grace, அது ரட்சிக்கின்ற அந்த கிருபை நேராய் வழிநடத்தாவிட்டால் it is you who are accountable. அதற்கு நீங்கள் தான் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். We need to be standing one day before the throne, ஒரு நாளிலே நாம் சிங்காசனத்துக்கு முன்பதாக நிற்க வேண்டும். giving an account of our lives நம்முடைய வாழ்க்கையினுடைய கணக்கு ஒப்புவித்து and also the lives of the people the Lord has given us before us, that we have not led them to the Lord. அது மட்டுமல்லாமல் நம் முன்பதாக நமக்கென்று நம்முடைய வாழ்க்கையில கொடுத்திருக்கக்கூடிய நபர்களுக்கென்றும் அவர்களை கர்த்தரிடத்தில் வழிநடத்தாதிருந்ததற்கும் நிச்சயம் ஆண்டவருக்கு முன்பதாக கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். May the Lord give us the grace to stand as testimonies in this world and show His love to this world so that people may be drawn to His saving grace. தேவன் தாமே வரும் நாட்களிலே நாம் மற்ற ஜனங்கள் நம் ஆண்டவருடைய ரட்சிக்கின்ற கிருபை நேராய் வழிநடத்தப்பட்டு வருவதற்கு எதுவாய் தேவன் நமக்கு அந்த பலத்தையும் சத்துவத்தையும் கொடுப்பாராக. May the name of the Lord be glorified. தேவனுடைய நாமமே மகிமைப்படுவதாக. ஆமென். இயேசுவின் பிதாவே, நன்மையான அன்பிற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த 8ஆம்